வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. ஸோ இன்றைக்கி நம்மளோட வீக்லி எக்ஸ்பீரி ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துடலாம். என்னென்ன மாதிரி பொசிஷன் எடுத்தோம், நீங்கள் இதுலேருந்து என்னென்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட பொசிஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, 9,500. இதில் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா 2,170, ஸோ அரவுண்ட் 11,000 சம்திங் ப்ராஃபிட். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டில். அந்த மார்க்கெட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க, மார்க்கெட்டில் நிறையா ரெகுலராக லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இனி தான் ஷேர் மார்க்கெட் பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை அப்படிங்கிறவங்க, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு வர்ற சாட்டர்டே ஈவினிங் ட்ரைனிங் இருக்குது 1 hour இந்த எக்ஸ்பீரி ஸ்ட்ராட்டஜி பற்றி. ஸோ பேசிக் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், அந்த கோர்ஸ் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். 200 பே பண்ணிவிட்டு அக்கௌண்ட் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் சாட்டர்டே 30th நைட் 8 to 9 1 hour இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி மார்ஜின் பெனிஃபிட் இது பண்ணுறது அப்படிங்கிறதுலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 8072210003 ஜாயின் பண்ணணும் ட்ரைனிங்கில் அப்படின்னா. ப்ளஸ் இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கும் ஃப்ரீயாக இருக்கும், கோர்ஸும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக இது போயிடலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 months கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம எவ்ரி தேர்ஸ்டே நம்ம சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ப்ளேலிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். அதில் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி இருந்தது இன்றைக்கி. ஸோ லாஸ்ட் செஷனில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸ்பீரி டே அன்றைக்கி நமக்கு கொஞ்சம் ரொம்ப வாலட்டைலாக இருந்தது. அதாவது பிரேக் ஆகிடுச்சு மார்க்கெட்டு, டவுன் சைடு பியரிஷ் ஆகி கடைசி 230க்கு மேலே. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்சைடில் போயிடுச்சு. 500 3,000லேருந்து 500 பாயிண்ட்ஸ் அப்சைடில் போய். ஸோ எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கறனால ஒரு வீக்கில் நம்ம இன்னொன்று ஒரு பேட் ஈவெண்ட் அந்த மாதிரி நடந்ததுன்னா நெக்ஸ்ட் வீக்கில் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். எப்போவுமே பார்த்துருக்கேன் நான் நிறையா டைம். ஒரு வீக் டவுன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம டவுனை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், ஆனால் அப் சைடில் போவோம். அதை ஃபஸ்ட்டு ஒரு லேர்னிங் மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. எவ்ரி வீக் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம நினைக்கிறது மார்க்கெட்டில் எப்பவுமே நடக்காது, நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்தது. 3,500 to அன்எக்ஸ்பெக்டட்னா இது தான், இந்த பிரேக் பண்ணினது தான் அன்எக்ஸ்பெக்டடு நம்ம. ஸோ இந்த மாதிரி சடன் ஒரே செகண்டில் பார்த்திங்கன்னா 270 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு கடைசியில். நிறைய பேர் யாராவது செல் பண்ணி வச்சுருங்க 30,300 அப்படின்னா சில பேர்த்துக்கு லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இந்த லாஸை நான் இதை எப்படி தடுத்தேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஆர்டர்ஸில் போய் பார்த்திங்கன்னா ட்ரிகர் பேசிக்காக வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 ஆர்டரை, அதாவது 300 பாயிண்ட் ஒரு 2.5 அந்த டைமில் நல்லா ப்ரீமியம் டிகே ஆனேன். 20 அந்த ரேஞ்சில் இருக்கிறது, இல்லை 15, ரெண்டுமே 15 இருக்கிற ஆர்டர்ஸை 2 சைடும் நான் செல் பண்ணி வச்சுட்டேன். அதாவது செல் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய கான்செப்ட் பார்த்திங்கன்னா, நம்ம இதை ரெகுலராக நான் சொல்லுவேன், இருந்தாலும் இது வந்துட்டு 230க்கு மேலே இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ 15 rupees இருக்குது CENPE ஸ்பாட்லேருந்து 2 o'clock அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 13 ரூபா ஆகிடும், ரொம்ப கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்ன ஆகும், எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 230க்கு மேலே ப்ரீமியம் டபுள் ஆகிறது ரேர். ஸோ ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கிறது ரேர். ரெண்டுமே பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கே இங்கேயும் ஆக்சிலேட் ஆகிட்டு 0 ஆகிடும் ரெண்டுமே மார்க்கெட். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம க்ளோஸ் ஆகும்போது நம்ம 2 சைடு இருக்கிற அவுட் ஆஃப் த மணி CENPE 0 ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டையும் 15 and 15க்கு செல் பண்ணிவிட்டு ரெண்டுக்குமே என்ன பண்ணேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா SLM வச்சுட்டேன், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட். இது ரொம்ப முக்கியம், தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க. இதனால தான் நான் இன்றைக்கி சேவ் ஆனேன். பேசிக்காக சடனாக அந்த 15 rupees நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தது. இங்கே ஆர்டர் பார்த்திங்கன்னா தெரியும், அது வந்து 25க்கு நான் ட்ரிகர் வச்சுருந்தேன். ஒன்று கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இல்லை அப்படின்னா 60 rupeesக்கு போயிடுச்சு. அந்த 30,300 வெறும் 10 ரூபாய்க்கு செல் பண்ணது நான் 60 rupeesக்கு லாஸ் ஆகிருக்கும் எனக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 30 இதுக்கு ரெண்டுக்குமே SLM ட்ரிகர் போட்டு ரெடியாக வச்சுக்குவேன். ஸோ மார்க்கெட் இதை 15 இருக்கிறது 30 ஆச்சுன்னா எனக்கு அந்த சைடு ஃபுல்லாக 1 or 2 rupeesக்கு போயிடும். ஸோ இது எனக்கு லாஸில் புக் ஆகும். இதை நான் வந்துட்டு பார்த்துட்டு உடனே நான் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். டக்குன்னு இது
ஏன் நம்ம ஆனுவலாக நாங்கள் எக்ஸிட் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எஸ்எல்எம் போடாகாமல். ஸோ இது நான் ட்ரைனிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாமா டீட்டெயிலாக இந்த எஸ்எல்எம்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒன்லி ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி. இது வந்துட்டு உங்களுக்கு லாஸில் இருக்கும், எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருந்தீங்களோ அவ்வளோ. இது உடனே 1 or 2 rupees போயிடுச்சு இன்றைக்கி. நான் பார்த்தனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் 15 இருக்கிறத செல் பண்ணியிருந்தேன். ஒரு 2 rupees or 1 rupee போயிடுச்சு. இது வந்துட்டு இதை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் வந்துட்டு ஏதோ ஒரு சைடில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது இது. ஸோ உடனே எனக்கு என்னாச்சு அப்படின்னா இது மேலே போனோன்னே பேங்க் நிஃப்டி இந்த ஒரே செகண்ட் தான் வித்தின் 270 points உங்களுக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஓப்பன் பண்ணி ஆர்டர் போடுறதுக்குள்ளே உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகிடும். ஒரே செகண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 259 க்ளோஸ் ஆன உடனே டப்புன்னு வித்தின் அ செகண்ட் பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட் உங்களுக்கு போயிடுச்சு. நீங்கள் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே ஆர்டர் நீங்கள் இங்கே போய் கிளிக் பண்ணி எக்ஸிட் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் போட்டுக்கணும். கடைசி டைமில் இந்த மாதிரி நான் ரெகுலராக இது பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு எப்படி லாஸ் அவாய்ட் பண்ணி ஒன்லி ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ் வந்துட்டு வர்றது. அதில் தான் எனக்கு இங்கே லாஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த எது லாஸ் உங்களுக்கு 650 குவான்டிட்டி தான் எடுத்திருந்தேன். 60 rupees போயிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக நான் இதை எப்போ செல் பண்ணேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நான் 11 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தது, எனக்கு 24 ரூபாய்க்கு ட்ரிகர் ஆகி பை ஆகிடுச்சு. விட்டுருந்தேன் அப்படின்னா 60 ரூபாய்க்கு போயிருக்கும். ஸோ வெறும் 655 லாஸ்ட்டில் வெளியே வந்துட்டு. ஆனால் அந்த சைடு பார்த்திங்கன்னா 29,700 பாருங்கள், எனக்கு 600 அதில் ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் போகலை அப்படிங்கும்போது எனக்கு அப்போ நோ ப்ராஃபிட் நோ லாஸ். இது வந்துட்டு 14 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கிறது 1 ரூபாயில் புக் பண்ணிட்டேன் 50 குவான்டிட்டியை. ஸோ இதில் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஆலிஸ் ப்ளூவில் பார்த்திங்கன்னா 100 குவான்டிட்டி எடுத்திருந்தேன். அதனால் எனக்கு 1600 ப்ராஃபிட் வந்தது, 1113 லாஸ் ஆச்சு. ஸோ நெட்டில் எனக்கு ப்ராஃபிட். ஸோ இது 60 ரூபா போயிடுச்சு பாருங்கள். இதுவும் அதே டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கிளிக் பண்ணால் இதில் 29 ரூபாய்க்கு பை ஆகிருக்கு. நான் 16 ரூபாய்க்கு செல் பண்ணேன். அதாவது 30 ரூபா வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு ட்ரிகர் ஆனோன்னா அந்த ப்ரைஸில் எனக்கு பை ஆகிடுச்சு. ஸோ இதுதான் எஸ்எல்எம் தான் உங்களை காப்பாற்றும் இந்த மாதிரி டைமில். இதை நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஹியூஜ் குவான்டிட்டி வேணாலும் போட்டு கடைசி ஹாஃப் அன் ஹவரில் ஈஸியாக ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஒன்லி நோ லாஸ் ஆர் ப்ராஃபிட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் மார்னிங்லேருந்து பண்ணுறக்கு. ஒரு 500 குவான்டிட்டி போடுறீங்களா 15 ரூபாய்க்கு, ரெண்டுக்குமே 30 ரூபா ஸ்டாப்பில் வச்சுங்க. அது 30 ரூபா போச்சுன்னா இது 1 ரூபா 2 ரூபா அப்படி போயிடும். இல்லைனா 0.05 விட்டீங்க அப்படின்னா போயிடும். பேசிக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது. ஸோ தேங்க்யூ. ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட்டு. இது ரெகுலராக அப்ளை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் லாஸே ஆகாமல் நான் ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் வீடியோ, எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய், தேங்க்யூ.